ஜோஹர் மாநில ரோக்காயா அறநிறுவனத்தின் தலைவர் SAC டத்து சுகுமாரன் ராமன் தலைமையில் ரீனி தோட்ட தமிழ் பள்ளி மாணவர்களின் சீருடை இயக்க முகாம் அண்மையில் மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் 97 மாணவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு அனுபவங்களை பெற்றதோடு அவர்களது திடத்தையும் மன உறுதியும் சுகுமாரன் பாராட்டியதோடு இதுபோன்ற நடவடிக்கைகள் மாணவர்களுக்கு நல்லதொரு அனுபவத்தையும் எதிர்கால சவால்களை எதிர்நோக்குவதற்கு அவர்களை தயார்படுத்துவதாகவும் கூறினார். 2 தினங்கள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை இஸ்கண்டார் புத்ரி மாவட்ட மன்ற உறுப்பினர் சங்கர பாண்டியன் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். சிறந்த பயிற்றுனர்களால் சிறப்பாக நடத்தப்பட்ட இந்த முகாமில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன. சீருடை இயக்கங்களின் நடவடிக்கைகள் பற்றிய ஆழ்ந்த அனுபவங்களை மாணவர்களுக்கு ஜோஹர் மாநில கல்வி இலாக்காவின் பாலர் பள்ளி மற்றும் ஆரம்ப பள்ளிகளின் உதவி இயக்குனர் ரவிச்சந்திரன் ராமச்சந்திரன் தெரிவித்தார். கல்வி கொள்கைக்கேற்ப கல்வி மட்டுமின்றி புறப்பாட நடவடிக்கைகளிலும் மாணவர்களை மிளர செய்வது கல்விக்கூடங்களின் தலையாய கடமையாக இருக்க வேண்டும் என ரீனி தோட்ட தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி தமிழ்ச்செல்வி கேட்டுக்கொண்டார். இந்நிறைவு விழாவில் டத்தின் அனிதா தேவி, ஜோஹர் மாநில ரோக்காயா அறவாரியத்தின் நிர்வாக உறுப்பினர் அன்பழகன் நாராயணன், பெற்றோர் ஆசிரியர் சங்க உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர்களும் திரளாக கலந்து கொண்டனர்.